இப்போ மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றது மாதிரி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இதோட முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடியது நீட் விலக்கு, ஒட்டுமொத்தமாக நீட்டே வேணான்னு சொல்லி போராடினாங்க. இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அரசியல் கட்சி சாராத போராட்டம்னு சொல்லி போராடினாங்க. பார்த்தா நிறைய கட்சிக்காரங்கள்லாம் உள்ளே வந்தாங்க. காங்கிரஸே வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. எம்பி திமுக எம்பி கனிமொழியெல்லாம் கூட போய் ஆதரவு கொடுத்தாங்க. அது தான் சொல்கிறேன், இந்த கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் சரிதான். ஏன்னா மாணவர்கள் போராட்டம் தான் எப்பொழுதும் தனித்துவமாக வெற்றி பெறும். நீங்கள் நம்ம ஜல்லிக்கட்டு கூட எடுத்துக்கலாம், நீ எடுத்துங்க. அதான் சொல்ல வந்தேன். நீட் விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் அவசியம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா நீட்டை நாங்கள் முதல் கையெழுத்துலேயே வந்து நீட்டை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னது யாரு? ஆனால் நீட்டை நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை முடிவுனாரு சார். உதயநிதி அப்படி சொல்ல சார், நீட்டை நிறுத்துறதுக்கான சீக்கிரட் எல்லாம் எனக்கு தெரியும் தானே சொன்னாரு. சட்டபூர்வமாக என்ன செய்ய முடியுமோ அதுதான் திமுக செஞ்சது. யாராக இருக்கட்டும், ரஞ்சித்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மாணவர் போராட்டத்தை மாணவர் போராட்டமாகத்தான் இது பண்ணணும். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டியின் சார்பாக, அதாவது நீட் வினாத்தாள் கசிவுக்கான போராட்டம் மற்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட அங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சு. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பேன் நீட் அப்படிங்கிற ஒரு போராட்டமும் இங்கே ஒரு புறம் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றது மாதிரி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இதோட முடிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை. என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த நீட் பிரச்சனையை வந்து வட இந்திய மாணவர்கள் உடைய பார்வை வேறு, தமிழகத்துடைய மாணவர்கள் பார்வை வேறாக நீங்கள் பிரிக்கணும். இப்போ டெல்லியில் நீங்கள் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்துச்சு. அவங்க வைத்த கோரிக்கையை கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த நீட் லீக்கினால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக தற்கொலை செய்த ஒரு 11 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அதில் 4 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தகவலுக்காக சொல்கிறேன். இவர்களுக்கெல்லாம் 1 கோடி கொடுக்கணும் அப்படின்னு. இந்த நீட் கொஷின்ஸை வந்து லீக் ஆகாமல் பாதுகாக்கிற வேலையை செய்யணும் தான் அவங்க போராடினாங்க. அதுவே பெரிய போராட்டமாக வெடித்தது. ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடியது நீட் தொடர்பான விஷயத்தில் அமைச்சர் ராஜினாமா மட்டும் இல்லை, நீட் விலக்கு, ஒட்டுமொத்தமாக நீட்டே வேணான்னு சொல்லி போராடினாங்க. வட இந்திய மாணவர்கள் நீட் வேணான்னு சொல்லி போராடலை. இதில் நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அரசியல் கட்சி சாராத போராட்டம்னு சொல்லி போராடினாங்க. பார்த்தா நிறைய கட்சிக்காரங்கள்லாம் உள்ளே வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த போராட்டத்தை காங்கிரஸே வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. எம்பி திமுக எம்பி கனிமொழியெல்லாம் கூட போய் ஆதரவு கொடுத்தாங்க. அது தான் சொல்கிறேன், ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. இவர் வந்து போராட்டம் நடக்கும்போது ராகுல் காந்தி பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் தனியாக போராடினார். இதுவெல்லாம் பேசினாங்க. இப்போ நீ சொன்னீங்க போராட்டம் அங்கே வெற்றி பெற்று விட்டது, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு, போராட்டம் முடிஞ்சிருச்சா, நீட்டுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துருச்சா? இந்த கேள்வியை நான் கேட்குறேன். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ண உடனே நீட்டுக்கான எல்லா சூழ்ச்சியும் நீங்கி விட்டதா? இனி நீட் எழுதுவாங்களா? தெரியுமா? பிரச்சனை அது இல்லை. அப்போ நீட்டு முற்றாக விளக்கப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையை நம்ம தமிழ்நாட்டில் இது பண்ணோம். இன்னொன்று பார்க்கணும். இரண்டாவது, இன்னொரு சூழ்ச்சி, டெல்லியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இங்கே இருக்கின்ற அரசு ஆதரவு கொடுக்குறாங்க. இங்கே அமைச்சர் ஆதவ அர்ஜுன் ஆதரவு கொடுக்குறாரு. டெல்லி மாணவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தலைநகரில், இங்கே தலைநகரங்கிறது சென்னை, அந்த தலைநகரத்தில்
திருவொற்றியூரில் போராட்டத்தில் நடந்திய மாணவர்கள் எப்படி தாக்கப்பட்டாங்க? காவல்துறை அதிகாரி சொல்லப்போனால் நேம் பேஜ் போடாமல், அவர் பேர் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ்ன்றாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் எந்த மாதிரி மாணவர்கள்ட்ட நடந்துக்கிட்டாரு. கைது பண்ணப்பட்ட மாணவர்களை ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்தை கொண்டு போகாமல் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு, போராட்டத்தில் நீங்கள் விளக்கலைன்னா நாங்கள் என்கவுண்டர் போட்டுருவோம் மிரட்டினதெல்லாம் அந்த மாணவர்கள் வெளியே வந்து சொன்னாங்க. அப்போ இந்த இரட்டை வேடம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது தலைநகரத்தில் போராட்டம் என்பது வேறு வடிவம், தமிழ்நாட்டில் போராட்டம் என்பது வேறு வடிவமாக இருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இந்த போராட்டத்துக்கு அரசு ஆரம்பத்தில் பெருசாக ஆதரவு கொடுக்கல, இந்த மாதிரியான மிரட்டல்கள். அதே அரசு அங்கே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ண உடனே இங்கே அமைச்சர், நீ சொன்னீங்க, அமைச்சர் வந்து மாணவர்கள்ட்ட பேசுகிறார், போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது, அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறார். அப்போ இங்கே இருக்கின்றவர்கள்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க, இது இரட்டை வேடம் அப்படின்னு. என்ன பிரச்சனைனா, இந்த மாணவர்கள் போராட்டத்தில் இந்த கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் சரிதான். ஏன்னா மாணவர்கள் போராட்டம் தான் எப்பொழுதும் தனித்துவமாக வெற்றி பெறும். நீங்கள் நம்ம ஜல்லிக்கட்டு கூட எடுத்துக்கலாம், நீ எடுத்துங்க, அதைத்தான் சொல்ல வந்தேன். நீங்கள் ஜல்லிக்கட்டில் கட்சிகளை உள்ள விடலை, தன்னிச்சையாக மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஒன்றிய அரசே வந்து அந்த சட்டத்தை திருப்பி வாங்கினாங்க. அந்த போராட்டம் வெற்றி காரணம் மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக தன்னிச்சையாக வந்து போராட்ட களத்தில் இருந்தான். நான் என்ன கேட்குறேன், எல்லா மாணவர்களும் இங்கே என்ன சொன்னாங்க, மெரினாவை திறந்து விடு, ஏன் திறந்து விடல? இதே அமைச்சர் வந்து அந்த இறுதி நாளில் பேசும்போதும் மாணவர்கள் மெரினாவை திறந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே அமைச்சர் தான் சொன்னார், அறவழியில் போராடினா நாங்கள் ஆதரவு கொடுப்போம், இதுக்குள்ளே வந்து அந்நிய சக்திகள் உள்ள ஊடுருவிடாங்க, பர்மிஷன் கொடுத்து பர்மிஷன். இதே டயலாக் தானே டெல்லியில் சொன்னாங்க. அங்கே இருக்கின்ற மாணவர்கள் மத்தியில் பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்க, ரவுடிகள் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் காட்சிகள் அப்படி இல்லை, மாணவர்கள் வந்து அடி வாங்குறாங்க. என்ன கேட்குறேன்னா, மாணவர்கள் அடிக்கிறாங்க. முதல்ல இந்த மாணவர்களை அடிப்பதற்கு யார் உத்தரவிடுறாங்க? இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறோம். மாணவர்கள் அறவழியில் போராடுறாங்க, லத்தியால் அடிக்கிறாங்க, கண்ணத்தை சேர்த்து இருக்கிறாங்க, ஏன்னா ஆயுதங்களை வச்சுருந்தாங்க மாணவர்கள். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடந்துன்னு சொல்ல வர்றேன். தமிழ்நாட்டிலும் அதே அடக்குமுறை நடந்தது. இன்றைக்கி வேணால் அந்த மாணவர் போராட்டம் வெற்றி பெற்றதாக காமிக்கிறாங்க. உண்மையிலேயே மாணவர் போராட்டம் முதல் வெற்றி தான் பெற்றிருக்கு. அடிப்படையில் நீட்டு விலக்கு என்பது தான் உண்மையான போராட்டமாக இருக்கும். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த நீட் லீக், இந்த கொஸ்டின் பேப்பர் லீக், அதை தெரிந்து 11 மாணவர்கள் தற்கொலை பண்ணாங்கல்ல, அதில் 4 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டை சார்ந்த 4 மாணவர்கள் வீட்டுக்கு யாராவது அமைச்சர்களோ முதல்வரோ போனாங்களா? போகல. இதே 2017 சகோதரி அனிதா வந்து முதன்முறையாக வந்து தற்கொலை பண்ணுறாங்க. அதான் பிரச்சனை, வெடிக்கப்பட்ட தற்கொலை. அப்பொழுதே நடிகர் விஜய் போய் பார்த்தார். இப்போ முதல்வர் விஜய் ஏன் இந்த 4 பேரை போய் பார்க்கல அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஓகே சார், அதாவது நீட்டு விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் அவசியம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 2021 தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா நீட்டை நாங்கள் முதல் கையெழுத்துலேயே வந்து நீட்டு நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னது யாரு? இல்லை, நீ இதுக்கு டெல்லியில போராட்டம் நடக்குது, தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. இல்லை, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க. நீட்டுக்கான, அதாவது நீட்டை தடுப்பதற்கான எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுதான் சொல்லலாம். நீங்க பாருங்களேன், கருத்தை சொல்ல பாருங்களேன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்களா? இதுதான் முறையானது. அதாவது திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அதற்கான வேலையை செய்வோம், எங்களுடைய முதல் வேலையே அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொதுப்பட்டியலில் இருக்கு. ஏற்கனவே நீட்டினுடைய நிலைமை உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டு நீக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீட்டை நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை முடிவுனாரு. சார் உதயநிதி அப்படி சொல்ல, சார் நீட்டை நிறுத்துறதுக்கான சீக்கிரட் எல்லாம் எனக்கு தெரியும் தானே சொன்னாங்க. செஞ்சாங்க, பிரச்சனை இருக்கு, அந்த சீக்கிரட்டை சொல்லிட்டு அதைத்தான் சொன்னாங்க. நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைத்து எல்லார்ட்டையும் கேட்டு அந்த அறிக்கையை வைத்து சட்டம் ஏற்றினாங்க சட்டமன்றத்தில். நீட்டு விலக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு வேணும்னு. ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்களா? ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சாரா? மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்களா? ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாரா? ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயத்துல வந்து திமுகவும் சேர்ந்து வழக்கு போட்டாங்களா?
சட்டபூர்வமாக என்ன செய்ய முடியுமோ அதுதான் திமுக செஞ்சது. அதை தாண்டி செய்ய முடியாது. அதை இன்னைக்கு இருக்கின்ற அரசு யாராவது செய்கிறாங்களா? சார் ஓகே சார், 5 ஆண்டுகளில் எதுவுமே செய்யலை. கடைசி 2026 தேர்தலில் கூட நீட் எதிர்ப்பு, நீட்டை நாங்கள் வந்தால் விளக்குவோம், திராவிட மாடல் ஆட்சி 2.0 வந்தால் நீட்டை நாங்கள் விளக்குவோம்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த 5 ஆண்டு காலம் செய்யலை. ஒரு ஆட்சி வந்து 2 மாதம் தான் வந்திருக்கு, அதுக்குள்ள விமர்சனங்கள் அதிகம். மறுபடியும் உங்களுக்கும் சொல்றேன், 5 ஆண்டு காலம் உங்களுக்கும் சொல்றேன், பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் சொல்றேன், இந்த நீட்டு விஷயத்தில் ஏற்பட்ட சிக்கல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 2010 அது வந்து ஒன்றும் பாராளுமன்றத்தை சட்டமாக கொண்டு வரல. அதை வந்து மருத்துவ அந்த கெஜெட்டில் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்க. இதே இருக்கின்ற வேலூர் சிஎம்சி உட்பட, அந்த வேலூர் சிஎம்சி உட்பட பல்கலைக்கழகங்களோடு திமுகவும் சேர்ந்து தான் வழக்கு தொடர்ந்தது. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றிய அரசுக்கு எதிரான வழக்கு. அந்த வழக்கு தான் வந்து சொல்லப்போனால் 3 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து நீட்டு தேவையில்லைன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீட்டு தேவையில்லை அப்படின்னு சொன்னது திமுக தொடர்ந்த வழக்கில் தான். அதற்கு பின்பு ஒன்றிய அரசு 5 பேர் கொண்ட பெஞ்சில் கொண்டு போய் அது வந்து நீட்டு அதை சட்டமாக்குவதற்கான வழிவகுத்தல் செய்தது ஒன்றிய அரசு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீட்டு வேண்டாம் என்பதில் திமுகவுடைய கொள்கையும் உறுதியாக இருக்கின்றன, அதில் மாட்டு கருத்து இல்லை. நீட்டை கொண்டு வரும்போது காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தது யார்? திமுக தானே. முடியாதுன்னு அதைத்தான் திருப்பி சொல்றேன், திருப்பி அவங்க கூட கூட்டணி இல்ல 2010 இந்த விஷயம் வருது. நீங்க சொன்னதே சொல்றேன், 2010 நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த 2010க்கு அப்புறம் அதை நீட்டை முதல் முறையாக எதிர்த்ததும் திமுக தான். ஏன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அதனுடைய ஆழம் அகலம் தெரியாது. அதை கொண்டு வந்த உடனே அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனதும் திமுக தான். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் முதல் முறையாக போகல. திருப்பி நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க தான் இருக்கும்போது கொண்டு வந்தீங்களே, அப்படி இல்லைங்க. அப்பொழுது இருந்த நீட்டுடைய வழிமுறைகள் வேறாக இருந்தன. மாநிலங்கள் விரும்பினால் நீட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சட்டம் இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நீட்டு தேவையில்லைன்னா மற்ற மாநிலங்கள் நீட்டை பயன்படுத்திக்கலாம், இப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு திமுக நீதிமன்றம் போனாங்க வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது அப்படி கிடப்பில் போடப்பட்டது. சொல்லப்போனால் 2010 2017 வரை அது ஒன்றுமே செயல்படுத்தப்படலை. 14 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்க அதை கையில் எடுக்கும் பொழுதும் எதிர்த்தது திமுக தான். 2017 சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களும் தீவிரமாக எதிர்த்தாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது 2017. இதெல்லாம் வரலாறு. அப்புறம் திமுக உச்சநீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வழக்கை தொடர்ந்தாங்க பல்கலைக்கழகங்களோட சேர்ந்து. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்ப 2010 அவங்க ஆட்சி இருக்கும்போது கொண்டு வந்துட்டாங்க. பல்வேறு சட்டங்கள் அப்படித்தானங்க, பல்வேறு சட்டங்கள். இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு சட்டத்தை எடுத்தாலும் காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டமா தான் இருக்கும். ஓகே சார். அதை தனக்கேத்தாது போல் மாற்றிக்கொண்ட அரசு தான் ஒன்றிய அரசு, பிஜேபி. இப்போ நீங்க ஒன்னொன்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து சில விஷயங்களை சேர்த்துக்குவாங்க. சாதாரணமா வர சட்டம் இருக்கும், அதுல வந்து நமக்கு தேவையான காரங்களை போட்டு தேவையான விஷயங்களை சேர்த்து அதை ஒரு பூதகரமான ஒரு கருப்பு சட்டமாக மாற்றியது யார்? பாஜக தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாஜக தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து அப்போது வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்துட்டாங்கன்னு சொல்வதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஓகே சார். அதே போல் ஜனநாயகம் தான் எங்களுக்கு வேண்டும், ஜனநாயகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து ஜென்சி டிஎம்கே மாணவர் அணியெல்லாம் வந்து போராட்டம் நடத்துனாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? ஏங்க, இதே நீங்கள் வந்து ஜென்சியை வச்சு ஆட்சியை பிடிப்பீங்க, இது நம்ம திமுக வந்து ஜென்சியை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆதங்கமாக இருக்குது. இல்லை சார், ஜென்சி ஆதங்கம்னு சொல்லலை. ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த போராட்டம் நடக்கும்னு தெரியாது, அந்த போராட்டத்துக்கு எதிராக தானேங்க நாடு முழுவதும் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள்லாம் போய் ஆனந்த கண்ணீர் விட்டு படம் பார்க்குறாங்க. ஓகே சார், இதே தான். இது சொல்லும்போது ஒரு விஷயத்த வந்து இது பண்ணாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணி கொண்டுட்டு இருக்கும்போது கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் போய் படம் பார்த்தா தப்பு இல்லைங்க, ஒட்டுமொத்த அமைச்சரவையும் போய் பார்க்குமா? முன்னாள் முதல்வரே போய் கேட்கிறேன், முதல்வரும் துணை முதல்வரும் போனதுக்கு அப்புறம் என்ன கேட்குறேன், ஒட்டுமொத்த அமைச்சரவையும் போனாங்களா? ஒட்டுமொத்த அமைச்சரையும் போய் தியேட்டர்ல உட்காந்து டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்களா? இட்லி கடை படத்துக்கு கேளுங்க. இட்லி கடை இதே வந்து செங்கோட்டையன் ஒட்டுமொத்த தியேட்டர்லையும் குத்தகைக்கு எடுத்து செங்கோட்டையனுடைய கொடுக்கப்பட்ட டிக்கெட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தாங்களா? இட்லி கடை திரைப்படத்திற்கு ரெட் ஜெயண்டால் தயாரிக்கப்பட்ட இட்லி கடை திரைப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அழைத்து கொண்டு போய் எல்லாரையும் படம் பார்க்க வச்சிருக்காரு. சொல்றேன், ஒருத்தர் திருப்பியும் சொல்றேன்,
இப்போ வந்து அமைச்சர்கள் போய் ஒருத்தர் போய் படம் பார்க்குறாரு, தப்புன்னு சொல்ல மாட்டேன். படம் பார்ப்பதை ஒரு தேசத்துறவு குற்றம்லாம் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக போய் கண் கலங்கி ஒட்டுமொத்தமாக கண்ணீர் சிந்துவதை ரீல்ஸ் எடுத்து போட்டாங்களா? எல்லாரும் போய் படம் பார்த்தீங்க சரி, அதை ரீல்ஸ் எடுத்து போடுவீங்களா? ஒட்டுமொத்த ஜென்சிக்களையும் இந்த படம் பார்ப்பதற்கான ஒரு சூழலை திருப்புவீங்களா? நான் என்ன கேட்குறேன், மாணவர்களுக்கு போராட்டம் நடக்குது தொடர்ச்சியாக. காவல்துறை நியாயமாக வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ராஜரத்ன ஸ்டேடியத்தில் தான் நடந்தது, பாலன் இல்லத்தில் நடந்துச்சு. நீங்கள் போய் அடக்குமுறை செய்கின்ற வேலையை பார்த்தீங்க. உங்கள் சார்பு ஒரு சினிமா நட்சத்திரத்தை பேச விட்டு திசை திருப்ப பார்த்தீங்க. அங்கே போராட்டத்தை வந்து ஒரு திமுக ஜென்சி படம் போட்டு டிஷர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த ஒருத்தர் பேச வைக்கிறீங்க. அதை வந்து அந்த நீர்த்து போகக்கூடிய வேலையை செஞ்சீங்களா இல்லையா? கடைசி நேரத்தில் உங்கள் அமைச்சர் வந்து நாங்கள் ஆதரவுன்றீங்க. இது என்ன அது? அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் ஹைஜாக் பண்ணலாம், நீங்கள் எல்லாம் பண்ணலாம். ஒட்டுமொத்த ஜென்சியுமே உங்களுக்கு சொந்தமானவர்களா? ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது பிரபல திரைப்பட இயக்குனர்கள், அதாவது பா ரஞ்சித்தாக இருக்கட்டும், இயக்குனர் வெற்றிமாறனாக இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும், அறிவு பாடலாசிரியர் அறிவாக இருக்கட்டும், எல்லாம் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பேசியது நீட்டுக்கான போராட்டத்தில் நீட்டிற்காக பேசினார்களோ இல்லையோ, இந்த தலித் அமைச்சர்கள் குறித்தும் இந்த அரசு குறித்தும் நிறைய விஷயங்களை வந்து பேசினாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது பேசுனது சரியான திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா, நீட்டுக்காக போராடிய மாணவர்கள் மத்தியில் நீங்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக போவதில் தவறே இல்லை. எப்படி வந்து ஜல்லிக்கட்டில் போய் உட்காந்துருந்தாங்க, ஜல்லிக்கட்டில் வந்து எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் உட்காந்துருந்தாங்க, நம்ம பார்த்தோம். அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஆனால் இப்பொழுது நடந்த அந்த மாணவர் போராட்டத்தில் தங்கள் கட்சியை ப்ரொமோட் செய்கின்ற வேலை, ஆளுங்கட்சி போய் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகின்ற வேலை, ரெண்டாவது வந்து இது வந்து மாணவர் போராட்டம் என்பதை தாண்டி அரசு சொல்கிறது மாதிரி பல்வேறு சித்தாந்தங்களை புகுத்துகின்ற வேலையெல்லாம் நடந்தது. என்ன சொல்கிறேன்னா, இது யாராக இருக்கட்டும், பா ரஞ்சித்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மாணவர் போராட்டத்தை மாணவர் போராட்டமாகத்தான் இது பண்ணணும். இயக்குனர் அமீர் பேசியது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பேசினார். இதே தாவேக அரசுக்கு நான் ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்தவன் என்று சொல்லி கூட பேசினார். ஜென்சி உடைய புரட்சி தான் தாவேகாவுடைய வெற்றின்னு. ஆனால் இன்னைக்கு அதே ஜென்சி வந்து நீட்டுக்காக போராடும் போது இன்னைக்கு அரசு வந்து ஆதரவு கொடுக்காம அடக்குமுறைக்கு போனதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய நீச்சி தான் அப்புறம் போலீஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு இருக்கின்ற ஜென்சி இளைஞர்கள் ஒரு கட்சி சார்புடையவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு மாற்றத்துக்கான விடிவெளிகள் தான். அப்படிதான் பார்க்கணும். அதனால இப்ப இந்த நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நீட்டினுடைய அந்த பரீட்சை லீக்குக்காக இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவி விலகிட்டார். அதல்ல தீர்வு. ஒட்டுமொத்த நீட்டும் இன்னைக்கு மாற்றப்படணும், தேவையில்லை. அதை தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வட இந்தியா கொண்டு போகணும். அதைத்தான் நான் மாணவர்கள்ட்ட கூட சொன்னேன். நீட் விலக்கு என்பதுதான் இலக்கா இருக்க முடியும். ஒட்டுமொத்த நீட் இலக்கு என்பதுதான் நமக்கான இலக்கு. நீங்க அமைச்சர் மாறிவிட்டால் இன்னொரு அமைச்சர் செய்ய மாட்டாரா? இன்னொரு அமைச்சர் வந்து அதே விஷயத்த செய்ய போறார். இவர் தான் செய்வாரா? அவர் செய்ய மாட்டாரா? அப்போ பாஜகவுடைய இலக்கு என்பது நீட்டை அமுல்படுத்துறாங்க. அமைச்சர் மாற்றம் பெரிய விஷயத்தை கொடுக்காது. அமைச்சர் மாற்றத்தையே என்னமோ ஒரு பெரிய சாதித்தது மாதிரியான ஒரு போக்கை கொண்டு போறாங்கல்ல டெல்லியில, அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அந்த மாணவர்களை கூப்பிட்டு பேசி உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டோம், போராட்டத்தை முடிச்சுட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அது போராட்டம் முடிவடைக்க கூடாது. இந்த போராட்டம் அடுத்து நீட்டை விளக்கை நோக்கி போயிடுன்னு பயத்துல தான் இன்னைக்கு அவங்க அமைச்சர் மாற்றத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அடுத்து வந்து நீட் விளக்கு தான் கேட்பாங்க. அப்ப நீட் விளக்கு கேட்காமல் அமைச்சர் மாற்றத்தோடு எளிதாக முடிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. அது முக்கியமானது. இதை இங்கே போராடுகின்ற மாணவர்களும் இதுக்கு கூட இருக்கின்ற இந்த ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, பெரிய ஆட்கள்லாம், அவர்கள் அதை அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் உண்மையானது. பாரு அஜித் போன்றவர்கள் இதை போய் பேசிட்டு இதுக்குள்ள போய் தலித் அரசியல பேசுவது என்பதெல்லாம் கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. ஓகே, உங்க சிறப்பான தகவல். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.